முருகா ஓம் முருகா முத்தமிழ் இறைவா வடிவேலா சக்தியின் மகனே மால் மருகா சரவண பவனே குருபாலா. திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. ஓம் கம் கணபதியே நமக. ஓம் முருகா சரணம், ஓம் கந்தா சரணம், ஓம் சரணபவாய நமக. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். இன்று விஸ்வாச வருடம் கார்த்திகை மாதம் 27ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 டிசம்பர் மாதம் 13ஆம் நாள், கிழமை சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடந்து முடிப்பதற்கு கடினமாக உழைக்க வேண்டி வரும். உங்கள் விரும்பிய காரியங்கள் நிறைவேறுவதற்கு மறைமுகமான எதிர்ப்புகள் தோன்றும். அதையெல்லாம் சமாளிக்க வேண்டி வரும். புதிய வித்தைகளை, புதிய மாற்றங்களை புகுத்தி நீங்கள் நினைத்த காரியங்களை செயல்படுத்த என்று முயற்சி செய்வீர்கள். வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். வசதி வாய்ப்புகள் கூடும். இருந்தாலும் அது சில மாற்றங்கள் செய்தால் மட்டுமே உங்களுக்கு கிடைக்கும். தாய் வழி உறவினர்களால் உங்களுக்கு சிறு சங்கடங்கள் வந்து நீங்கும். சொந்த பந்தங்களோடு சில சோதனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அக்கம் பக்கத்தினரால் விரயங்கள் ஏற்படலாம். நிர்வாகத்திறமை, ஆளுமை திறமைக்கு சோதனைகள் ஏற்படலாம். நண்பர்களிடம் விமர்சனங்களை எதிர்பார்க்க வேண்டியிருக்கும். பெண்களிடம் மிகவும் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டிய காலகட்டம். அதிகாரிகளின் கோபதாபத்திற்கு ஆளாக நேரிடலாம். திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகமாகும். ரிஷபம். போட்டி பந்தயங்களில் விரும்பிய வெற்றிகளை பெறுவீர்கள். நல்ல தகவல்கள் வந்து சேரும். சகோதரருடன் நல்லதொரு உறவுகள் நீடிக்கும். போட்டி பந்தயங்களை வெற்றி பெறுவீர்கள். மாற்றங்கள் செய்து மகிழ்ச்சியை அடைவீர்கள். மனமாற்றம், இடமாற்றம், எந்தவித மாற்றங்கள் செய்தாலும் இப்பொழுது அது உங்களுக்கு நல்ல ஒரு மனமகிழ்வை தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. தனவரவு மனவரவு அதிகரிக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கிறது. ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமையால் உங்களுக்கு சமூகத்தில் அந்தஸ்து ஏற்படும். புதிய நண்பர்கள் சேருவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். பெண்களால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடும். கோபதாபத்தை குறைத்து கொண்டால் நிறைய பிரச்சனைகளை சமாளித்து வெற்றி காணலாம். வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். மிதுனம். நீங்கள் பேசியே உங்களுடைய காரியங்களை செய்து முடிப்பீர்கள் என்று பேச்சுத்திறமை நன்றாக இருக்கிறது. பேசுபவர்களுக்கு நல்ல ஒரு மரியாதை இருக்கும். பேச்சில் ஒரு அனுபவம் இருக்கும். அதனால் எல்லோரும் ஈர்க்கப்படுவீர்கள். தனவரவு நன்றாக இருக்கும். பணவரவு நன்றாக இருக்கும். உறவினர்களால் சில நன்மைகள் உண்டாகும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். குடும்பத்தில் புதியவர்கள் அறிமுகமாவார்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற எந்த நிலைக்கும் செல்வீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. வண்டி வாகன மாற்ற சிந்தனைகள் மேலோன்றும். வசதி வாய்ப்புகள் கூடும். வீடு மனை போன்ற விஷயங்களில் வாங்குவதற்கான சிந்தனைகள் தோன்றும். தனவரவு பணவரவு நன்றாக இருக்கும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்களில் எதிர்ப்புகள் இருப்பதால் இன்று அதை தவிர்க்கவும். நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களிடம் கவனமும் கண்ணியமாக பழக வேண்டும். வாழ்க்கை துணையுடன் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை தரும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காணலாம். கடகம். சுய சிந்தனை அதிகரிக்கும். அதனால் சில மாற்றங்களை செய்வீர்கள். சில வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை திட்டமிடுவீர்கள். குடும்பத்தில் சிறு சலசலப்புகள் வந்து சேரும். போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவதில் சில மாற்றங்களை புகுத்தி வெற்றி காண்பீர்கள். நல்ல தகவல் வந்து சேரும். அரசு விஷயங்களில் அரசு இனங்களை எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார்கள். பெண்கள் நீங்கள் விரும்பியபடி நடந்து கொள்வார்கள்.
தொழிலில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. பயணங்கள் பிரச்சனைகளை தரும் என்பதால் தவிர்ப்பது நல்லது. தொழிலில் அதிகாரிகள் ஆதரவு நன்றாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குழந்தைகளுக்காக சில அலைச்சல்களையும் விரயங்களையும் சந்திக்க நேரிடும். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப அங்கத்தினர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில் குடும்பத்தில் மட்டுமில்லாமல் தொழிலிலும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். சிம்மம், தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற சிந்தனைகளை தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற செயல்களை தவிர்ப்பது நல்லது. மொத்தத்தில் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்தை தலையிடுறது, அடுத்தவங்களுக்காக சிந்திக்கிறது, எல்லாத்துக்கும் நான் தான் பார்ப்பேன் அலையிறது, இதை மாதிரி காரியங்களெல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வேலை பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்கும். அனாவசியமாக பிரச்சனைகளை தலைக்கிலே ஏற்றிக்காதீங்க. புரியுதுங்களா? கொஞ்சம் அலைச்சல்கள் விரயங்கள் எல்லாம் இருக்க செய்யும். அதை சமாளிச்சுக்குவாங்க. குடும்பத்தில் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கும். அனுபவம் உள்ள பேச்சுக்கு எல்லாராலும் ஒரு ஈர்ப்பு இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கிறதுனால அதை செயல்படுத்துகிற முனைப்பாக இருப்பீங்க. அரசு விஷயங்கள் அரசிடங்களில் எதிர்பார்த்த பலன்களை பெறலாம். நண்பர்கள், பெண்கள் உங்களுக்கு விருப்பத்தை நிறைவேற்ற உதவி புரிவார்கள். தொழிலில் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்காக அவசரப்பட்டு செயல்படுவது, கோபதாபங்களை காட்டுவதை தவிர்க்குவது நல்லது. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றி தரும். தொழிலில் எதிர்பாராத மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். பிரச்சனைகள் வந்து நீங்கும். அதையெல்லாம் சமாளித்து தான் வெற்றி காண வேண்டும். குழந்தைகளின் வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பேரும் புகழும் உண்டாகும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். பணவரவு நன்றாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய வித்தியாசமான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். கன்னி, சுய சிந்தனை அதிகரிக்கும். அதனால் லாப வருமானங்கள் அதிகரிக்கும். லாப வருமானம் அதிகரிப்பதற்கான சிந்தனைகள் இன்று மேலோங்கும். தேவையற்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தாலே இந்த நாள் நல்ல நாள்களாக இருக்கும். குடும்பத்துடன் ஒரு புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. அரசு விஷயங்கள் அரசினங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி ஏற்படும். நண்பர்களிடம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். பெண்களிடம் கவனம் கண்ணியமாக பழக வேண்டும். உறவினர்களுடன் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் சார்ந்த பயணங்கள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணையுடன் மலரும் நினைவுகளை பேசி இன்று மகிழ்ந்து இருப்பீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். துலாம், தொழில் மாற்ற சிந்தனைகள் மேலும் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் அதிகரிப்பதாலும் தொழிலில் சில விடயங்கள் இருப்பதாலும் தொழிலில் சில மாற்றங்களோ அல்லது தொழில் மாற்றத்தையோ செய்ய உங்களுடைய மனம் என்று அதிகமாக சிந்திக்கும். குடும்பத்தில் கரார் கண்டிப்பை குறைத்து கொண்டால் குடும்பம் ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கும். நண்பர்கள் உங்கள் சொல்படி நடப்பார்கள். பெண்கள் உங்கள் மனமறிந்து நடப்பார்கள். சகோதரன் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நடக்கும். பதறாத காரியம், நிதானமாக செய்யும் காரியங்கள் எல்லாம் வெற்றியை தரும். சகோதரருடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. விரும்பிய பயணங்கள் வெற்றியை தரும். வேலை செய்யும் இடத்தில் பணி சுமை, பணி அழுத்தங்கள் அதிகரித்து மனதை விரக்தி அடைய செய்யும். இருந்தாலும் அதையெல்லாம் வெற்றி காண்பீர்கள். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியாக இருக்கிறது. அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கைத்துறை உங்கள் மனமறிந்து நடப்பதால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். விருச்சிகம், லாபம் வருமானம் அதிகரித்து உங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வீர்கள். அல்லது உங்களுடைய செல்வாக்கினால் லாப வருமானத்தை அதிகரித்துக் கொள்வீர்கள். சில மாற்றங்கள் செய்து லாபங்களை அதிகரிப்பீர்கள். புதிய புதிய சிந்தனைகள், புதிய புதிய யுக்திகளை பயன்படுத்தி தொழிலில் லாபத்தை பெருக்குவீர்கள். அரசு விஷயங்கள் அரசிடங்கள் என்று உங்களுக்கு எதிர்பார்த்த பலனை தரும். நண்பர்கள், பெண்கள் உங்களை சார்ந்திருப்பதால் அவர்கள் உங்களுடைய சொல்படி கேட்டு நடப்பார்கள். குடும்பத்தில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. குடும்ப அங்கத்தினர்களின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. திட்டமிட்ட பயணங்கள் வெற்றியை பெறும். தொழிலில் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி காண்பீர்கள். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை தேவைப்படுகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துறையை பொறுத்தவரையில்
உங்களை சார்ந்து இருப்பதால், உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதால் இந்த நாள் இனிய நாள். தனுசு. தொழிலில் இதுவரை தடைகள் எல்லாம் நீங்கும். புதிய மாற்றங்கள், புதிய யுக்திகளை பயன்படுத்தி பிரச்சனைகளை சமாளிப்பீர்கள். தொழிலை விரிவாக செயல்படுத்த முயற்சி செய்வீர்கள். குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். குழந்தைகளின் செயல்பாடுகள் திருப்தியை தருகிறது. குறுகிய பயணங்கள் வெற்றியை தரும். திட்டமிட்ட காரியங்கள் தொழிலில் வெற்றி பெற்று மகிழ்ச்சியை கொடுக்கும். அரசு விஷயங்கள், அரசாங்கங்கள் அலைச்சல்களை அதிகரிக்கும் என்பதால் இன்று தவிர்க்கவும். நண்பர்களுக்காகவும் பெண்களுக்காகவும் சில அலைச்சல்களை சந்திக்க நேரிடும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருப்பதாலும் இந்த நாள் இனிய நாள். மகரம். நீங்கள் செய்கின்ற காரியங்கள் எல்லாவற்றிற்கும் இன்று மறைமுக எதிர்ப்புகள், பிரச்சனைகள், விமர்சனங்கள் எல்லாம் வந்து நீங்கும். இருந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து வெற்றி காண்பீர்கள். புதிய புதிய வித்தைகளை அல்லது புதிய புதிய செயல்பாடுகளை செய்யும்போது தானாகவே எதிர்ப்புகள் கிளம்பும். ஆனால் அதையெல்லாம் சமாளித்து அதை செய்துவிட்டால் பிற்காலத்தில் அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தரும் என்பதில் எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை. வம்பு வழக்குகளில் ஒன்று மாற்றம் ஏற்படும். இதுவரை உங்களுக்கு பிரச்சனை தந்து கொண்ட வழக்குகள் சாதகமான தீர்ப்புகளை பெற்றுத்தரும். இன்சூரன்ஸ் பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தில் அந்நியர் தலையீடு வேண்டாம். நல்ல தகவல் வர தாமதமாகும். போட்டி பந்தயங்கள் வெற்றி பெறுவது சிரமமாக இருக்கும். குழந்தைகள் விஷயத்தில் கவனம், கண்காணிப்பு, கண்டிப்பு, வழிகாட்டுதல் போன்றவை அவசியமாகிறது. குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும். வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவருடைய செல்வாக்கு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத்தரும். கும்பம். மீனம். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் இன்று வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கிறது. நீங்கள் விரும்பிய மாற்றங்களை செய்து மகிழ்வீர்கள். உங்கள் விருப்பங்கள் நிறைவேற திட்டமிட்டு செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீர்கள். வியாபாரம், வணிகத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி வியாபாரத்தை பெருக்குவீர்கள். வியாபார விரிவாக்கம் நன்றாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீட்டாளர்கள், புதிய கூட்டாளிகள் அறிமுகமாவார்கள். அவர்களால் உங்களுக்கு அனுகூலம், ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளின் செயல்பாடுகள், அவருடைய திறமைகள் வெளிச்சத்திற்கு வந்து உங்களுக்கு பேரு புகழையும் பெற்றுத்தரும். இன்று வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். உங்களுக்கு சாதகமான பலன்கள் வர வாய்ப்பில்லை என்பதால் அதை தவிர்ப்பது நல்லது. அரசு விஷயங்கள், அரசியல்களில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நண்பர்கள் உங்களது செல்வாக்கு அதிகரிக்க உதவி செய்வார்கள். பெண்களின் மத்தியில் உங்கள் செல்வாக்கு உயரும். தொழிலில் கோபதாபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. அவசரப்படாமல் நிதானமாக செய்யும் எந்த காரியங்களும் சுலபமாக வெற்றி பெறும். கடத்தரத்தின் தாயாரின் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது. தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்க்கை துணையை பொறுத்தவரையில் அவர் உங்கள் மனமறிந்து நடப்பதாலும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பதாலும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி வைப்போம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற காணொளிகளை தவறாமல் பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் அழுத்தி காத்திருங்கள். முருகாசரணம், கந்தாசரணம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்கனம் இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.